கங்குவோட சீன் ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். அவன் முதல்ல எப்படி கத்தி வச்சு தூக்கி அப்படியே கங்குவா ஒரு மாதம் ஜாலியாக இருக்கலாம். பேசிக்கவே பயப்பட மாட்டேன். ஒரு வாட்டி ஒரு பாம்பெல்லாம் அப்படி தூக்கி கழுத்தில் போட்டு சுற்றிட்டு போனேன். எங்கடா எவனையும் காணாதுல்ல. ஒரு வழியாக நான் எந்த crocodile தேடிட்டு வந்து கிடச்சிருச்சு. இந்த காரை க்ளீனாக வைக்கிறதுக்கு நான் படுற கஷ்டம் இருக்கேன். இதுவும் காரா வெக்கமா இல்லை கண்டுபிடிச்சிட்டியா? எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் காரை நீட்டாக வைக்க முடியல. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். நீங்கள்லாம் உழைச்சி வேலை பார்த்ததுனால உங்கள் எல்லாரையும் ஒரு சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்தேன். கொமோடோ டிராகன்ல வாழ்க்கையில் பார்த்துருக்கியா? டிராகன்னா அப்படியே என்னன்னே தெரியல உனக்கு. இன்னைக்கு காட்டுறேன். ரெப்டைல் பார்த்துருக்கியா? crocodile. இந்தோ crocodile tears கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மொத்தம் 1 2 3 4 5 டிக்கெட் ப்ரோ. இது வரைக்கும் நான் என் ஃபோனை யார்ட்டையும் கொடுத்ததே கிடையாது. இல்லை முதல் வாட்டி. ஆமாம், ரொம்ப பர்சனலாக ரொம்ப ப்ரைவேட்டாக நிறைய பண்ணுறான் போல. நான் கூட இது போல இவ்வளோ வருஷத்தில் பார்த்ததில்ல. உன்னை வரப்பே நான் சொன்னேன், வன்மம் வைக்கக்கூடாது. இல்லை, வன்மம் இல்லாத உலகம் தான் அழகான உலகம். என்ன நீயே சொல்கிற, அதனால நான் சேர்ந்து சொன்னேன். நான் காசு மேட்டருக்காக சொன்னேன். நான் என்ன மேட்டருக்குலாம் வெளியே என்னதான் சுட்டு எரிச்சாலும் உள்ள அருமையா ஜில்லுன்னு இருக்கு. அதுக்கு தான் மரம் வளர்க்கணும். முதல்ல முடி மரம் வளர்க்கணும். நான் இன்னைக்கு மெயினாக இங்கே வந்தது காரணம் கங்குவோட சீன் ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். அவன் முதல்ல எப்படி கத்தி வச்சு தூக்கி அப்படியே கங்குவா. அதுக்குள்ள நீ வயிற்றுக்குள்ளே போய் கங்குவா ஜோக் பண்ணுறாலாம். இங்கே நம்ம எந்த crocodile சூஸ் பண்ணி தான் அந்த சீன் எடுக்க போகிறோம். சூர்யா வந்து டிப்ரெஷனில் இருக்க ஒரு crocodile. எதை காட்டுவோம்? இதான் அழுதுட்டு இருக்கு பாரு. கோபமாக இருக்கு. அழுதுட்டு கண்ணீரை விட்டு அழுகுது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதம் ஜாலியாக இருக்கலாம். நான் காசை சொன்னேன். க்யூட்டாக இருக்கா? நான் ஆமையாகவே பிறந்திருக்கலாம். நிம்மதியாக இருந்திருப்பேன்டா. இது ஆமை காது இருக்குமா? இருக்காது. எப்படி சொல்ற? ஏன்னா உனக்கு இருக்காது. ஏண்டா கண்ணுக்கு தெரியல இருக்காதாடா? சரி கூப்பிட்டா அங்கே சரி சரி. ஆமானால எப்படி மூச்சு முடி சொல்லு. அது பின்னாடி ஷெல்லே பலூன் தான். அதெல்லாம் காசு ஸ்டோர் பண்ணி சின்ன பசங்களுக்கு இப்படி பொய்யா சொல்லி ஏன் மாதிரி ஸ்கூல் அடிவாங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல. சிவப்பு தலையா? எனக்கு நாளா பாம்பு ஃபேன். லெட்ஸ் கோ டு ஸ்னேக் ஏரியா. டக்குன்னு பாம்புக்கு போவோம். டர்ட்டில் வந்து போர் அடிக்கும். ஏன்டா முழுச சொல்லு. என்ன சொன்னோடனே பாம்பு வந்துச்சு? 2 பாம்பு இருக்குடி, கண்ணு தெரியாதானே. சும்மா அதெல்லாம் பார்க்குறது. எனக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்கும். பேசிக்கவே பயப்பட மாட்டேன். ஒரு வாட்டி ஒரு பாம்பெல்லாம் அப்படி தூக்கி கழுத்தில் போட்டு சுற்றிட்டு போனேன். பாம்பு இது எல்லோ அனக்கொண்டாவா? நான் அனக்கொண்டான்னு போட்டிருக்கேன். அனக்கொண்டா தானே ப்ரோ? இல்லை, பொறி உருண்டை. ஏன்னா பாம்புக்கு அப்புறம் வேஷம் போடுவாங்க. நம்ம சம்மந்தப்படுத்தி குட்டியாக இருக்கு. குட்டியாக தான் அனக்கொண்டா. பெருசாக இருந்தால் அது என்ன. சூர்யா உள்ளே போய் அது இந்த பக்கம் வர வைடா. டேய் மூஞ்சி தெரியலடா. என் காய் வைப்போம். காய் வரையா போடுவோம்.
நான் பட்டாம்பூச்சிக்கே பயப்படுவேன். பொறி வச்சா இற நீ விழும். தானே சொன்னேன் இன்னொன்னு, அப்புறம் எதுக்கு நாங்கள் இறையா போவோம்? நான் கூப்பிட்டேன். அதான் crocodile alligator சாப்பிடும். அவர் பாருங்க வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஸ்னாப் எடுத்து கேர்ள் ஃப்ரெண்டு காமிச்சு. பெரிய பாபா ரஜினி இவர், இடுப்புல துண்டு கட்டாமல் இருக்க மாட்டார். crocodile என்னடா சாப்பிடும்? ஏதாவது சிக்கன் சிக்கனா? சிக்கனா? நான் நீ சாப்பிட்றது கேட்கல. crocodile என்ன சாப்பிடும்? இல்லை அதுதான் இங்கே இவர் இவ்வளோ ஒரு crocodile இவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. இங்கே ஒரு tortoise. டாட்டாய்ஸ் தான் இது. டாட்டாய்ஸ் டி அது. டாட்டாய்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா, அந்த பையனுக்கு பயம் இல்லை, அந்த மாதிரி போயிட்டுருக்கு இஷ்டத்துக்கு. இந்த மரத்துக்கு பின்னாடிடா அது ஒன்று தான் இருக்குது. அது இல்லடி, அதில் இந்த மரத்துக்கு பின்னாடி எங்கடா இருக்கு? ஏமாத்தணும் ஏமாத்து. ரொம்ப நேரம் நம்புறாங்க. யாருக்குமே கண்ணு தெரிய மாட்டேங்குது. எதை காமிச்சாலும் நம்பிடுறாங்க. ஒரு வழியாக நான் எந்த crocodile தேடிட்டு வந்து கிடச்சிருச்சு. இதை மட்டும் எனக்கு ஒரே ஒரு நாள் வாடகை கொடுத்தாங்கன்னா, கங்குவா தூக்கடா ஃபைன் போட்டுருவாங்கடி. நீ வேற தூக்கவே முடியாது. ஏன் அப்படிலாம் நான் தூக்கிறேன். நான் உண்மையான alligator தூக்கிடுவேன். ஏய் கை வைக்காதீங்க. இது இல்லையா? அதான் அந்த கண்ணு முடித்துட்டு இருப்பாரு. அந்த படத்தில் வர மாதிரியே இருக்கேன். சூரிய உள்ள நின்று நான் உன்னை தான் கூப்பிடுது போ. அதை பார்த்துட்டு இருக்கு. நான் இங்கே இருக்கும் போது என்னை மாதிரி இன்னும் டிப்ரெஷன் ஃபெல்லவா. 2 டிப்ரெஷன் ஒரே எவ்வளோ இருக்கு. டிப்ரெஷன்லையா இருக்கும். அது தண்ணியில் இருக்கு பாரு. தண்ணியை போட்டிருக்கு. டக்குன்னு சூரிய அப்படியே தூக்கிட்டு அப்படியே மேலே வருவாங்க. டக்குன்னு அடிந்து வருவேன் அப்படி. கங்குவா ஐயோ பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்கேன்னு. இப்போ மூஞ்சி போட்டு தெரியுது பாருங்களேன். அப்படியே உள்ளே நான் வெளியே வருவேன். இன்னைக்கு போய் என்ன பண்ணோம்? நீ தான் crocodile வேஷம் போடுற. காய் crocodile போட்டால் அப்படி தான் இருப்பான். பாரு காயோட crocodile வேஷம் போட்டால் அப்படி தான் இருக்கும். காய் அப்படியே போயிடல. ஒரே மாதிரி இருக்கீங்க 2 பேரும். அதே பல்லு அதே மண்டை. எடு நீ எடுங்க ஃபஸ்ட்டு. பார்த்துருந்தா கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். வந்து கேட்க சொல்லி செல்லடா அது. பாரு வாய் திறந்துச்சு. ஏய் எனக்கு இதை பார்த்தா போய் அப்படியே தடை கொடுக்கணும் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ரொம்ப காமாக கம்போஸ்டாக இருக்குது. என்னது crocodile? இங்கே சாப்பிட்றது கண்ணு வச்சிங்கன்னா அப்புறம் தான் போகும். கங்குவா நீ கங்குவா சொன்னல எப்படி வந்து இங்கே நம்ம இந்த மாதிரி மீட்லாம் கொண்டு வந்து போடக்கூடாது. உள்ள குதி அதுவே மீட்டு தான். போலீஸ் பிடிச்சி போயிடுவாங்க. இல்லை இங்கே எதுவுமே நம்ம ஃபுட்டு நம்மளே த்ரோ பண்ணக்கூடாது. அந்த அந்த காடையை வந்து அந்த முதல்ல பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். காடையா? அது உங்கள் ஊரில் காடையா? ஏண்டா காடையாடா? அது குட்டியாக இருக்கு. குட்டியாக இருக்கிறதுலாம் காடை. அப்போ இவ காடையா? மிஸ் அது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுல. கேமோஃப்ளேஜ் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அட அதையே இப்பதான் கண்டுபிடிச்சா. இங்க இருக்கு பாரு. இந்த இங்கே இருக்கு பாரு காடை. இதுதான் காடை. இப்போ இந்த கொக்கில் இந்த கண்ணெடுத்து உட்காருது. ஏதாவது முதல்ல கிட்ட சிக்கேஷன் என்ன பண்ணும்? முதல்ல சாப்பிட்றோம். அங்கங்க பாரு ஃபெதரா இருக்கா. அது ஆல்ரெடி சாப்பிட்டு போட்டது. அது வந்து இங்கே வேலை அதான் அது இங்கே வேலை பார்க்குறவங்களே சாப்பிட்டுட்டு லைட்டாக ஃபெதரை தூவி விட்டுரும். crocodile கிட்ட தூவி விட்டு. கொக்கே கிடையாது. கோக்கா? கொக்கு கிடையாது. என்னடா முதல்ல சாப்பிட்றாங்க. ட்ரக் ஐட்டம் பற்றி பேசுகிறான். முதல்ல சாப்பிட்றதுக்கு தான் இது இங்கே விட்டுருக்காங்க. சென்னையில் கொக்கே இல்லை. அப்படியா? சென்னையில் கொக்கே இல்லைன்னு சொல்கிறான். உண்மையாக போயான்னு தெரியல. நீங்கள் இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னையில் கொக்கு கிடையாதா? இங்கே எவ்வளோ crocodile பாருங்க. இப்போ தான் டக்குன்னு பார்க்குற மாதிரி. மார்லோன் மிட்ஸி என்க்ளோஷர் அடாப்டட் பை. ஓ இந்த 2 முதலையுமே வந்து இவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓ நான் முதல்ல பேர் தான் மேகனா நினைச்சேன். மேகனா வித்யாசாகர். மார்லோ மிட்ஸி.
அந்த ரெண்டு வித்யாசாகர் அந்த 2 crocodileயும் மேக்னா வித்யாசாகர் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. நானும் அடாப்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஆக்சுவலாக. நான் இவங்க 2 பேரும் நீங்கள் தான் சூர்யா காயத்ரி சூர்யா காயத்ரி அடாப்ட் பண்ணலான்னு இருக்கேன். நல்லா இருக்கே நவீன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண நான் காலேஜில் கிளாஸை பங்க் அடிக்கும் போது தலானில் வச்சு ஒரு அண்டை கொடுத்து ரொம்ப நிம்மதியாக தூங்குவேன். அது அப்படி தான் படுத்துருக்கு. அப்பா நிம்மதி இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நம்ம மட்டும் இருக்கோம். முதல்ல இருக்கும். முதல்ல லூஸில் இருக்கும்டா, கீழே தான் இருக்கும், விட்டுருப்பாங்க ஃப்ரீயாக. ஒரு இங்கே ஒரு போல் டாச் போடணும் போல இருக்கேன் நிம்மதியா. ஒரு ஸ்ட்ரெச்சிங்கை போடுவோம். முதுகில் வலிக்குது. சரி, எனக்கு டாட்டாய்ஸ்னாலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நாங்கள் அடுத்தது இருக்கோம். ஒரு crocodileனால தண்ணிக்குள்ளே 1 மணி நேரம் மூச்சை பிடிச்சி இருக்க முடியுமா? 4வதுலையா? நீ 4வது படிச்சுன்னா எனக்கு இப்போ தானே தெரியும். சொல்லி கொடுத்துட்டாங்க ப்ரோ. அதான் கண்ணு மூக்கு மேலே இருக்கு. உண்மையிலே செல்ல தான்டா அது. இது உண்மை நம்பிட்டு இருக்கியா? நம்ம வந்த வழி இல்லையே. எந்த வழியோ என்ன இங்கே எவ்வளோ பெரிய ஒரு இது படுக்க வச்சுருக்க, அதை விட்டு வந்த வழி இல்லையே. நீ எங்கே வேணா பாரு, crocodile மட்டும் முதலைக்கு பயப்படாது. ஏன் crocodile மட்டும் முதலைக்கு பயப்படாத? ரோல் ஆகிட்டேன். டாட்டாய்ஸ் மட்டும் முதலைக்கு பயப்படாது. அது அதோட கண்ணு அந்த இடத்துல இருக்கு. பின்ன பின்னாடி இடம் வச்சுருப்பாங்க ப்ரோ. இது வாய் மேலே கண்ணு இருக்கு ப்ரோ. அது வாய் மேலே மூக்கூடாது. பட்டக்ஸ் மாதிரியே இருக்கா? அப்படிதான். அது crocodile மூக்கு. எங்கடா எவனையும் காணதில்ல. ஏய் காய் இங்கே வாயேன். இங்கே இந்த கார் மச்சான். அவனுக்கு எங்கே இருக்குன்னு நல்லா கேட்டாடா. அப்படின்னா கேமோஃப்ளாஜ்ரா. இந்த இங்கே பாரா, தெரியுது பாரா தண்ணிக்குள்ள. தெரியுதா? ஆனால் அப்படின்னா என்னன்னு சொல்லவே இல்லை. கேமோஃப்ளாஜ்னா ஒரு இடத்தோட இடமா அப்படியே நம்ம ஐத்தியம் ஆயிடுறது. லிட்டரலாக இந்த தண்ணியை பாருங்கள். இப்போ நம்ம எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியூருக்கோ எங்கேயோ போகிறோம். அப்போ இந்த தண்ணிக்கு இந்த மாதிரி தண்ணி இருக்குது எங்கேயாவது, நல்லா ஒரு குளம் மாதிரி. நம்ம உள்ளே இறங்கணும். இந்த மாதிரி ஒரு இது crocodile உள்ளே இருந்தாலும் தெரியாது நம்மளுக்கு. கன்ஃபார்ம் கடி தான், சங்கு தான். ஆனால் crocodile பார்க்குனா என்ன இருக்க போகுது, பார்த்ததான டிவியில் பல தடவை பார்த்துருக்கோன்னு நினச்சிருக்கேன். ஆனால் நேரில் பார்க்குறது ஒரு தனி ஒரு பிரம்மாண்டமாக தான் இருக்குது. குழந்தைங்க ஃபேமிலிஸாக வந்து கன்ஃபார்ம் என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா இருக்குது. எஸ்பெஷலாக அந்த crocodile நல்லா சில மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய crocodile வந்து தண்ணிக்குள்ளே போகிறப்ப என்ன வந்துச்சுன்னா கோயிலுக்கு போனால் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருப்பாங்கல்ல. சும்மா ஞாபகப்படுத்தினேன் ப்ரோ. இந்த மாதிரி என்னோட 5 வயசு பெரியவமாக இருந்துக்கிட்டு பிளடி ராஸ்கல் டக்குன்னு போய் இப்படி ஃபோட்டோ எடுத்து நின்று ஃபோட்டோலாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. நான் ஜம்போஸ் என்க்ளோசர் அடாப்டட் பை சுஹாஸ் கடம்பி அண்ட் சுதீப்தி நாயர். இங்கே எல்லா crocodileமே யாரும் அடாப்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க முக்கால்வாசி. நல்ல விஷயம், இல்லை பெரிய விஷயம். நானுமே ஃப்யூச்சரில் வந்து ஒரு crocodile அடாப்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அந்த பேர் தான் எங்கேருந்து பிடிக்காது இல்லை. ஜம்போ, அங்கே ஒன்று பார்த்தோமே மெட்ஸி, சரியான ஃபேன்சி நேம். உன் குழந்தைக்கு எதாவது பேர் இருக்குன்னு இங்கே வந்து எதாவது முதல்ல பேர் வச்சுரு. நான் டிஃப்ரெண்ட்டாக தான் வைக்க போகிறேன். என்னது? சூர்யா சாட்டர்டே. சாட்டர்டே குழந்தை பெற்றிருப்பான், சூர்யா சாட்டர்டே வச்சுருவான். இங்கே தானே மூவிங்கில் இருக்கான், நல்ல பையன். ஸ்பெக்ட் கோப்ரா. கோப்ரா நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கா. டப்புன்னு டப்பு இதான் டைம். டக்கு இந்த கண்ணாடி மட்டும் கழட்டு. டக்குன்னு கையை உள்ளே விட்டு அப்படியே படையப்பா மாதிரி அப்படியே டென் 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 டென். இது இதை நான் விட்டு எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருப்பேன். கோப்ரா என்னோட ஃபேவரெட். உட்காந்து என்னடா ஏன் சைஸ்க்கு இருக்கீங்க பாரு, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நானே பார்த்து பயந்துட்டேன்.
எவ்வளோ படுத்துருக்கு இவ்வளோ திக்காக இருக்குது, ஸோ திக். நான் ரெப்டைல்ஸ் பற்றி நிறையா படிப்பேன், நான் எல்லாத்தையும் பற்றியும் படிப்பேன், அதனால் சில பல விஷயம் தெரியும். இந்த கொமோடோ டிராகன்ஸ்க்கு வந்து பாம்பு மாதிரி பல்லுலாம் கிடையாது, ஃபேங்க்ஸ் கிடையாது. பட் ஆனால் அதுங்களோட சலைவாலேயே வந்து பாய்சன் இருக்கும். அது சும்மா ரேண்டமாக எப்படி கடிச்சாலோ இல்லை நம்ம அடித்து போட்டுச்சு அந்த காயத்தில் அதை வச்சு பட்டுட்டாலும் கூட நம்ம செத்துருவோம். அதை நம்ம பேரலைஸ் ஆகிக்கிறோம். அதனால தான் அவனை வந்து இவ்வளோ ஷீல்டு போட்டு வச்சுருக்காங்க. டேஞ்சரஸ் ஃபெல்லோ. தீபாவளி முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? சம்மந்தமே இல்லை கேள்வி. இந்த வெடி வெடிச்சிட்டு இருக்கீங்களே அதனால வெடியா? அட பாவி. குட்டி வீட்டுக்கு போய் வளர்ப்போம். எந்த குட்டி? இதோட குட்டி எங்கே இருக்குது? இதோட குட்டி பெருசாக இருக்குது. இது வேணாம், குட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தால் வீட்டுக்கு வீட்டில் பள்ளி இருக்கும், பள்ளியை வள. ஸ்பீடா இது நான் சரியான ஸ்பீடில் போனது. பாடியோட மூவ்மெண்ட்டு என்னென்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு தான். அந்த கையை அப்படியே தனியாக பிச்சிரும்ல. அதை நான் க்ரொக்கோடைல் தனியாக பிச்செடுக்க. கொமோடோ டிராகன் ஸ்டைலு எப்படின்னா அதோட அந்த எச்சிலே பாய்சன் இருக்கும், உன்னை பேரலைஸ் ஆகிற மாதிரி. அது எப்போயுமே அதோட ப்ரேயை வந்து எப்படி லைவாக தான் சாப்பிடும். உன்னை கடிச்சு விட்டுரும், நீ பேரலைஸ் ஆகி படுத்து கிடப்ப. அது பொறுமையாக உனக்கு உயிர் இருக்கும் போதே அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு உன்னை போட்டுடும். சொல்லும் போது சந்தோஷமாக இருக்குல்ல. இப்படி தவுது க்ரொக்கோடைல்ஸ் தவுங்கன்னு எனக்கு இப்போ தானே தெரியும். நான் வேறு கண்ட சோத்தில் உட்காந்துருந்தேனே. இங்கேருந்து தாவி மண்டே அப்படியே கவ்வுன்னு பிடிச்சி போயிடும். மொக்கைய போடாதவா? எத்தனை கொக்கு செத்து போச்சுன்னு கொக்கா பிடிச்சி தள்ளியிருக்கு எல்லாம். ரெண்டுமே பொண்ணுனாலும் இங்கே தான். அதான் பொண்ணா பையனா உனக்கு எப்படி தெரியும்? பொய்னா பையன் பொண்ணு. இகுவானா வந்து பச்சை ஓணான். ஓ எவ்வளோ பெருசு பாரு. நான் இகுவானா இந்த இவ்வளோ தண்டி இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய இகுவானா இருக்குன்னு இப்போ தான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக நம்ம கண்ட்ரியாக இருக்காது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிரீன் சிக்கன். இந்த கண்ட்ரியில் அதை சாப்பிட விடலைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் உணவாக சாப்பிட போகிறேன். இகுவானா சாப்பிடுவான்னு தெரியும், ஆனால் இகுவானா குட்டியாக தான் பார்த்துருக்கேன். அதான் இவ்வளோ பெருசாக இருக்குது. அதான் அப்படியே அங்கே அப்படியே வச்சோம். அப்படிங்கடா இது முன்னாடி சச்சியா மாஸ்டர்ஸ் ஃபெல்லோ வருவான் பாரு. இப்போ வருவான். அவன் என்னை ஸ்பை பண்ணிட்டு இருக்கான். நான் அங்கே இருக்குமா அங்கே வந்தான், இங்கே இருக்குமா இங்கே வரான். வந்து என்னை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா நான் கங்குவா இருந்த டைமில் இவன் தான் முதலையாக பார்த்து எங்கே பார்த்தாலும் முதல்ல கல் பார்த்தா கூட முதல்ல மாதிரி தெரியுது. அது மாதிரி பேனிக்கில் இருக்கேன் இப்போ பயங்கரமாக. அந்த கல் எதை பார்த்தாலும் காலை தூக்கி வைக்கணும், அந்த மாதிரி பயமாக இருக்குது. ஜாவ்ஸ் தான் இந்தியாவிலேயே கேப்டிவ் பண்ணதுலேயே பிக்கஸ்ட் க்ரொக்கோடைல். அது உடம்பு மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன். அது நெகமே மூஞ்சி சைஸ்க்கு இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. ஏதோ ஒரு டைனோசர் மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அது லெதர் ஒரு மாதிரி உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே நீ வந்தீங்கன்னா சீரியஸாக என்ஜாய் பண்ணு. டக்குன்னு போய் அப்படியே தலையை மட்டும் வச்சு அது இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்க. மண்டை உடம்பு இந்த மண்டை வச்சு நல்லா இருக்கும். அப்படியே இருப்பேன். இங்கே வந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவாக எல்லாமே போட்டிருக்காங்க. க்ரொக்கோடைல்ஸ் பற்றியாக இருக்கட்டும், பாம்பு பற்றியாக இருக்கட்டும். க்ராக்ஸ் வந்து நம்மளோட தண்ணியை ப்யூரிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்டு இந்த டெட் அனிமல்ஸு சிக்கன் வச்சு சாப்பிட்ரும், தண்ணி ஏரேஷன் பண்ணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. கல் தானே இது? கல் அடி நிஜமாவே இருக்குடி. கண்டிப்பாக கல். எதுக்கு அதுக்கு மூஞ்சி இப்படி விட்டு நிற்கிது? செலை வச்சுருக்காங்க பாரு, 3 செலை வச்சுருக்காங்க பாரு. அதான் என்ன சொல்கிறேன், செலை மெண்டல் உண்மையிலே இருக்குடி. இல்லைடா ஒரு சரி. இப்போ அது மூவ் ஆச்சுன்னா, இப்போ அது உண்மை ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன்? உண்மை ஆயிடுச்சுன்னா ஏற்றுக்கிறேன். பெரிய உனக்கு சும்மாவே கண்ணு தெரியாது, நீ எப்படி சொல்ல? சரி, அது என்னது? 3வது அங்கிட்ட ஒன்று இருக்கேன். எல்லாமே ஒரிஜினல் தான், எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்குங்க. அது கல்லா? இவ்வளோ பெரிய டர்ட்டில்லாம் பார்த்து. டர்ட்டில்லாம் என்னது இது? டர்ட்டில் தானே? ஆமாம், டார்டாய்ஸ், ஜெயண்ட் டார்டாய்ஸ்.
வந்துருச்சு கல்லு இல்லடா. என்ன தலையை உள்ளேயே வச்சிருந்துச்சு, கேமராமேன் எடுத்துகிட்டே இருந்தான். அப்புறம் கரெக்டாக தலையை இப்படி தூக்கி அது வந்து அது ஒரு உயிருள்ள ஜீவன் தான் காமிக்கப்போ நம்ம நீங்கள் திரும்பி ப்ரோ சூப்பராக எடுத்திருக்கேன்ல இதான்டா மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவனை வச்சுருக்கிறதுக்கு நான் சும்மா நானே ஸ்டாண்டை வாங்கி கேமரா வச்சுட்டு போயிடலாம். என்ன லுக்கு, என்னலாம் லுக்கு. சால்ட் வாட்டர் crocodile, கிங் ஆஃப் கிராக்ஸ். அம்மா வாங்க அப்படி பார்ப்போம். ஹலோ நீங்கள் எல்லோரும் ஒரு லீவ் அன்னைக்கும் கிட்ஸோட ஏதாவது நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு ட்ரிப் போகணுன்னு நினச்சிங்கன்னா, இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஒரு என்ஜாயபுளான ட்ரிப் போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த crocodile பார்க்க வரலாம். இது எங்கன்னா ஈஸியாரில் இருக்குது. நானே வந்து பிளாங்கை வந்து செம்ம என்ஜாய் பண்ணேன். சிலதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது இவ்வளோ பெரிய crocodile இருக்குமான்னு தான் இருந்துச்சு எனக்கு. நீங்கள் டிவியில் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, நேரில் பார்க்கும்போது இட்ஸ் வெரி 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 என்ஜாயபுள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வாங்க.